ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வகையில் மற்றொரு பிள்ளைகளாக ஊழியர்களாக நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம். ஒரு முக்கியமான தேவனுடைய காரியத்தை செய்யக்கூடிய ஜெபம் என்ற அடித்தளத்தை போடும்படி எல்லாரும் இந்த நாளிலே கூட்டி சேர்த்து ஜெபங்களை கேள்வி நீர் பேசும் எங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 8வது வசனம். கடையாத இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உங்களுடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் களிகூர பண்ணுகிறீர். இடத்தில் இருக்கிறவர்களெல்லாம் உடைய அடையாளங்கள் நிமித்தம் அதிசயங்கள் நிமித்தம் கலி கூறுகிறார்கள், பிரமிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அதை சொல்லிட்டு அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, காலையையும் மாலையையும் கலி கூறப்படுகிறது. அதாவது இது இப்படி நினைச்சுக்கூடாது, காலையிலும் மாலையிலும் கலி கூறுகிறோம், ஆண்டவரை கலி கூறுவது நினைவுபடுத்துகிறோம் அப்படின்னு நினைச்சுக்கூடாது. அது கிடையாது. காலையையும் மாலையையும் கலி கூறப்படுகிறது. இந்த வார்த்தை புரியணும்னா ஆண்டு சொல்றாரு. முதலாவது தேவனுடைய நீதி கேளுங்கள், அப்படியெல்லாம் அந்த நாளுக்காக கவலைப்படாதீர்கள், அந்தந்த நாளுக்கு பாடுங்கள். இன்னைக்கு வெட்டிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வேலையும் ஆதாரத்தை கொடுக்குறேன். அந்த ஆதாரத்தை நான் தள்ளுறேன். இந்த ஆதாரத்தை இல்லை எனக்கு வேணாம், அவன் காரியத்தை கேட்குறேன், அவர் கொடுத்தோம், அதுக்காக நான் காத்திருக்கிறேன், இதுக்காக நான் செஞ்சுக்கிறேன். இந்த ஆதாரத்தை தள்ளுறேன். அந்த பொழுது, அந்த மதிய பொழுது, நான் ஆதாரத்தை தள்ளுகிற அந்த பொழுது அவருடைய பாடுகிறப்போ உங்களுடைய சாப்பிட மாட்டான், வைராக்கியம் பண்ணுறான், கேட்குறான், ஆகாரத்தை தள்ளிடுறான். அந்தந்த நாளுக்கு, அந்தந்த பொழுதுக்கு, அந்தந்த வேலைகளுக்கு அதனுடைய பாடணும். ஆக நாம் ஜெபிக்கிற ஜெபம் காலை கலி கூறணும், மாலை கலி கூறணும். நாம ஜெபிக்கிற ஜெபத்துல தான் அந்த கலையான இடங்களிலே அற்புதங்கள் நடக்கும். அதே ரோஜிகமாக இருக்கும். ஜெபம்ன்றது ஒரு முக்கியமான காரியம். ரொம்ப சந்தோஷம். நேற்று மதியம் உட்காந்து சர்ச்சையில் ஜெபத்தில் ஹாஸ்டல் பிரேயர் முடிச்சுட்டு சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் சித்தாந்திர செய்திட்டு நான் ஜெபத்தில் உட்கார்ந்தேன். அவ்வளோதான். நாளைக்கு கணக்கு பையனை வீட்டுப்பாரு. இந்த மதியத்தில் ஜெபம் பண்ணாங்க, நைட்லாம் ஜெபம் பண்ணாங்க. காலையில் 4:30 மணிக்கு எழுச்சி தம்பி நம்ம பயிற்சி மக்கள் போகலாம். இன்னும் நாங்கள் நைட்டில் போட்டு கூட தூங்கினேன். அலையா கொஞ்சம் நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணேன். நான் போய் தூங்கினேன். நான் என்ன சொல்லணும்னா, ஜபத்தின் மேல ஒரு வாஞ்சை. ஜபம் மாத்திரம் பாருங்க, ரொம்ப நேரம் ஜபம் பண்ணிட்டேன், அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ரொம்ப நேரம் காத்திருந்தேன், ரொம்ப நேரம் விலகம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு யோகத்தை போதும். அலையா இதெல்லாம் ஆரம்பம். அப்படியே சொல்ற செஞ்சுருவோம். ஜபத்துல கர்த்தருக்கு சொல்றேன். நான் படுக்கையில் இருந்தேன். அவங்கதான் அவருடைய செத்துருவாரு எல்லாம் நம்பி நினச்சி நல்ல என் பிரான்ச்சு சர்ச்செல்லாம் அவங்க எடுத்துக்கலாம் பிளான் பண்ணிட்டாங்க. நான் டாக்டர்கிட்ட போகிறவங்கள ஊசி போடுறவங்கள மருந்து எடுத்துக்கிறவங்க இல்லை, டாக்டர் போடுறவங்க ஜபத்திலே கர்த்தரை கொண்டு வந்தார். ஒருத்தருடைய ஜபத்தில் தான் அறவெல்லாம் தெரிஞ்சு இந்த அறுபது வேலை பைபிள் வேலை வச்சுருக்கோம். ஜோம் பண்ணி கர்த்தரை விட்டார்.
அல்லேலூயா. நான் ஏஞ்சி வந்து உட்கார்ந்து எல்லாரும் பயந்துட்டான். அப்படியே அழுதுட்டு வந்து சிலர் அன்புல சிலர் பயந்துட்டாங்க, மறுபடியும் வந்துட்டாரு. நம்ம இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் போராடி ஜெபிக்கிற ஜெபம் மரணங்களை மாற்றும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால போராடி ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு ஒரு வாஞ்சை எல்லாருக்கிட்டே அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது நமக்கு புரியும். வாசிங்க சங்கீதம் 5:3. சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். Praise the Lord. Hallelujah. காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே எழுந்து ஆயத்தமாகி உமக்கு முன்பாக வந்து காத்திருப்பேன். Hallelujah. காலையில் அவருக்கு முன்னால் வந்து ஆயத்தமாகி காத்திருக்கிறவங்களா, நம்முடைய சத்தத்தை அவரிடத்தில் உயர்த்துறவங்களா, அவரை துதிக்கிறவங்களா, எப்படி இருந்தாலும் அந்த நாளுடைய பாடுகள் அது போதும் சொல்லிட்டு இந்த நாளெல்லாம் நடத்துங்க, போஷித்துங்க, பலப்படுத்துங்க, பாதுகாப்புங்க. அல்லேலூயா. காலையில் அவருக்கு நன்றி சொல்லி காலையில் அவரை உயர்த்துகிற ஜெபிக்கிற அந்த ஜெபம் நமக்கு தேவை. ஜெபம் பண்ணும்படி தெரியாத ஒரு போனார். அவர் ஜீவனோடு பூமியில சரீரத்தோடு நாட்டில் அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ணும்படி தெரியாத ஒரு இடத்துக்கு போனார். அந்த ஜெப ஆவி எப்படி காலை கட்டுவோம்? இந்த மனுஷன், இந்த தேவதாசன், இந்த கர்த்தருக்கு பயந்த விசுவாசி, இந்த கர்த்தருக்கு பயந்த பாத்திரம் இப்படி இந்த டைம்ல நினைச்சுக்கிறாங்க, இப்படி ஜெபம் பண்றாங்க. ஹalleluya, ஹalleluya. மாலை கழிவு உண்மையாக சொல்லப்போனா தேவனுடைய கோபம் பூமி முழுவதும் ஊற்றப்படுற நேரம் ஊற்றப்பட்டிருக்குது. பார்த்தாடி, தாய்லாந்தில் பார்த்தாடி, கனடாவில், கலிபோர்னியால பார்த்தாடி, எங்க பார்த்தாலும் ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம், ஜெபிக்கிற ஒரு கூட்டம், ஆத்ம பாரம் கொண்ட ஒரு கூட்டம், அது கர்த்தருக்கு சந்தோஷப்படுறார். முதல் அங்கதான் சொல்லி முடிக்கும், முதல் அங்கதான் அந்த 12 மணின்னு சொல்லி அவங்க தான் இது பண்ணுவாங்க. அப்புறம் தான் இந்த பண்ணுவாங்க அந்த 12 மணின்றது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வர காயும் பொழுது சந்தோஷம், கழிப்பு, நம்ம ஜபங்களை கட்டெடுத்து கொண்டு செல்லும், நம்முடைய துதிகளை கட்டெடுத்து கொண்டு செல்லும், நம்முடைய பாரங்களை கட்டெடுத்து கொண்டு செல்லும்.